டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தாளிப்பு வடகம் செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த தாளிப்பு வடகம் செய்கிறது அப்படின்னாலே ஒரு பெரிய ப்ராசஸ், எதுக்கு நமக்கு இந்த வேலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை இது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வேலை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெயில் சீசன்லையும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க. இப்போ அடுத்ததான் இந்த தாளிப்பு வடகம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தை வச்சு ஒரு தாளிப்பு வடகம் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வெயில் சீசனில் நம்ம ஒன்று தயார் பண்ணி வீட்டில் ஸ்டாக் வைப்போம். எதாவது பொருள் கம்மி விலையில் இருக்கோ அதெல்லாம் நம்ம தயார் பண்ணி ஸ்டாக் வைப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் தான் சூப்பராக எளிமையான முறையில் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ வெங்காயத்தை வாங்கியிருக்கோம். 1 கிலோ சின்ன வெங்காயத்தை வாங்கிட்டு நல்லா எல்லாத்தையுமே தொலியெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா உலர விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்தை என்ன செய்யணும்னா ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரொம்பையும் போட வேண்டாம். நம்ம வச்சுருக்க வெங்காயத்தில் சும்மா ஒரு கையளவு மட்டும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்று விட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு 2-3 சுற்று விட்டாலே போதும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நொறுங்கி வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கொத்து கொத்தாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அவ்வளோ தான் நமக்கு வெங்காய வடகம் பிசைஞ்சு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரில் இருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் நம்ம மாற்றிக்கலாம். இல்லைன்னா நிறையா பொருட்கள்லாம் சேர்த்து பிசைய வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சொன்ன மெத்தடில் எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இந்த பேசனில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைச்சி நம்ம இந்த பேசனில் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு அடுத்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெள்ளைப்பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுருக்கோம். உரிச்ச வெள்ளைப்பூடை அதே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு அரைச்சோமோ அதே பக்குவத்துக்கு இந்த பூண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பூண்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு 1-2 அரைச்சிட்டு அதையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா சுத்தமான கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு இதை பொடுசாக கட் பண்ணி போடனாலும் போடலாம். இல்லைன்னா சும்மா ஒரு 2 சொத்து விட்டு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இது போல் நல்லா நம்ம முடுக்கிடுவோம்ல கட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் போட்டு இது போல் நல்லா 1-2 அரைச்சிட்டு அந்த கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சி போட்டோம், பூண்டு அரைச்சி போட்டோம், அதுக்கடுத்து கருவேப்பிலை அரைச்சி போட்டோம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூனு நான் தூளுப்பு தான் சேர்க்குறேன். 3 டீஸ்பூனு கணக்கு வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூனு. அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம தாளிப்புக்கு சேர்ப்போம்ல எல்லாமே சேர்ப்போம். அதே தான் இதுலேயும் வரும். இது உடைச்ச உளுந்து, வெள்ளை உளுந்து ஒரு 3 டீஸ்பூன், 2, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1, 2, 3 டீஸ்பூனு ஜீரகம். அடுத்து பெருஞ்சீரகம் 1, 2, 3 டீஸ்பூனு பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகம் ஒரு சிலருக்கு பிடிக்காதும்பாங்க. அவங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பெருஞ்சீரகத்தை அந்த இடத்துல நீங்கள் தவிர்த்திடலாம். வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு வெந்தயம். கடுகு 1, 2, 3, 4 டீஸ்பூனு கடுகு. அடுத்து மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூனு, 1, 2, 3. இப்போ இவ்வளவும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே விளக்கெண்ணெய் ஒரு 50 ml விளக்கெண்ணெய் தான் சேர்க்கணும். அந்த விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது தான் நமக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். அதேமாதிரி குழம்புல தாளிக்கும் போது நல்லா வாசமாக நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 50 ml விளக்கெண்ணெய், ரொம்ப எண்ணெய் சேர்த்துற வேண்டாம். இந்த அளவில் இருந்தாலே சரியாக இருக்கும். இப்போ நம்ம வடகத்துக்கு தாளிப்பு வடகத்துக்கு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒன்று சேர எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடணும். போட்டிருக்க மசாலு, வெங்காயம், எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றோல பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் வெங்காய வடை போடுறது கொஞ்சம் ஈஸி தான்ட்டு. நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே எந்த பொருள் செஞ்சாலும் கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வீடியோ இருக்கோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வெங்காய வடை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நல்லா சீக்கிரம் போடுற மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு நல்லா அமுத்தி விடுங்க. நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா 5 மணி, சாயந்தரமாக 5 மணி. இப்போ இதை நம்ம காலையில் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இது போல் நல்லா ரெடி பண்ணி ஒரு மூடி வச்சு ஊற வச்சுருங்க. அது வாட்டில் ஊறிட்டே இருக்கட்டும். காலையில் இது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தாளிப்பு வடகத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சாயந்தரமாக நம்ம ரெடி பண்ணி வச்சோம். ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு. நல்லா அந்த பருப்பு, கடுகு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை லேசாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். லேசாக அங்கே நமக்கு அந்த வெங்காய தண்ணி விட்டுருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுறோம்.
இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வடகமாக தட்ட போகிறோம். சின்னதாக ஒரு உருண்டை, அதாவது ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாக இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்து ஒரு உருண்டை வச்சுக்கிடுவோம். உருண்டை வச்சுட்டு லேசாக தட்டுங்க. அதாவது நம்ம வந்து ஆமாவோட அந்த மாதிரிலாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி லேசாக தட்டுங்க. இந்த மாதிரி நமக்கு செய்யும்போது சீக்கிரம் நமக்கு இந்த வடகம் காஞ்சு வந்துடும். உருண்டை உருண்டையாக செஞ்சோம்னா காய்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரம் காஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வடகம் காய வைக்கிறதுக்கு இது போல் நல்லா அகலமான தட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுலேயும் வச்சுக்கலாம். துணியில் வச்சோம்னா அந்த எண்ணெய் இதெல்லாம் இருக்கும், அந்த எண்ணெய் வந்து துணியில் பூராமே நமக்கு ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி வடகத்தை தட்டி தட்டி காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சைஸில் நல்லா உருண்டை போட்டு ஒரு தட்டு தட்டிடுங்க. தட்டிட்டு இது போல் எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நல்லா நீட்டாக அப்படியே தட்டி காய வச்சிடலாம். நல்லா தட்டில் வச்சு நல்லா வெயில் அடிக்குது நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடகத்தை காய வச்சு சரியாக ஒரு நாள் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு மேலே நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ அதை அப்படியே ஒன்று போல் எல்லாத்தையுமே புரட்டி விட்டுறலாம். நிறைய பேர் வடகம் செய்யும்போது இந்த இடத்துல தான் ஒரு கஷ்டமான வேலை இருக்கும். ஏன்னா நார்மலாக வடகம் செய்யும்போது உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து அதை நல்லா உருண்டையை இறுக்கி பிடிச்சி வைக்கணும். ஏன் அப்படின்னா பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோம்னா ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி புரட்டி விட்டால் போதும். அதுவுமே எதுக்காகனா அந்த தட்டில் ஒட்டி இருக்கும், அதை ஒரு தடவை மட்டும் புரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம புரட்டியே விட வேண்டாம், நல்லா எல்லாமே சுக்காக காஞ்சி வந்துடும். இப்போ இந்த மாதிரி 2 தட்டில் இருக்கிறதையுமே ஒன்று போல் நல்லா புரட்டி விட்டுட்டு திரும்பவும் காய விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 4 நாள் ஆகிருக்குது இந்த வடகம் நல்லா காஞ்சி வர்றதுக்கு. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில், நல்லா காஞ்சிருச்சு. 4 நாளுமே பகலில் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுத்தாச்சு, சூப்பராக காஞ்சி வந்துருச்சு. நீங்கள் உங்கள் ஊரில் வெயில் எப்படி அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. கூட 2 நாள் நல்லா காய வச்சாலும் தவறில்லை. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணுறது தான். அதனால் வேணும்னா நீங்கள் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கூட காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு அப்படியே தூளாக இருக்கும். நம்ம கையில் நுறுக்கினாலே அவ்வளவு தூளாக போகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் தாளிப்பு போடும்போது இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சட்னி தாளிக்கும் போது இந்த தாளிப்பு வடகத்தை போட்டு தான் ஃபஸ்ட்டு டைம் தாளித்து பார்த்தோம். செம்மையான டேஸ்ட்டுங்க. மனமும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரீ டயத்தில் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒரு வருஷம் பூராவே வச்சு நீங்கள் தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.